இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி சொல்லட்டுமா? 1992 பிரேசிலில் மோஜிதால் குரூசல்ன்ற பகுதியில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எந்த ஊரில் பிறக்குதுன்னா, ஒரு எந்த விதமான அடிப்படை ஃபெசிலிட்டி இல்லாத ஊரில் பிறக்குது. எந்த அளவுக்கு அடிப்படை ஃபெசிலிட்டி இல்லைன்னா, அங்கே இருக்கிற எந்த வீட்லேயுமே இபி கனெக்ஷன் கிடையாது. அங்கே படிக்கணும்னா குழந்தைங்க நைட்டில் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு தான் படித்தாகணும், வேறு வழி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் சுற்றி இருக்கிற ஊர் எல்லா குப்பையும் அந்த ஊரில் தான் கொட்டுவாங்க. அதில் நிறைய ஏழை ஃபேமிலி வாழ்ந்து வருது. அதில் இந்த பையனோட ஃபேமிலியும் ஒன்று. இவங்க அப்பா வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவரால் முடியலை. சரி, நம்ம பையனையாச்சும் எப்படியா ஃபுட்பால் பிளேயர் ஆக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவர்கிட்ட அந்தளவுக்கு வசதி கிடையாது எந்த கிளப்லையும் சேர்த்து விடுறது, பயிற்சி கொடுக்குறதுக்கு. சரி, நம்மளே நம்ம பையனை ட்ரெயின் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் மறுநாள் உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆனதில் அவருடைய முதுகு எலும்பு உடஞ்சி அவரால் எழுந்து நடக்க முடியல. ஒரு அடுத்த படுக்கை ஆயிடுறாரு. சரி, அந்த பையனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. டே மகனே, இந்த ஏரியாவில் இருக்காத, இந்த ஏரியாவில் இருந்தால் நீனும் குப்பை பொறுக்கிறோன்னா தான் மாறுவேன். உங்கள் தாத்தா பாட்டி இருக்கிற ஊருக்கு போயிடு, அங்கே போயாச்சும் நீ நான் வாழ்க்கையில் முன்னேறு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த பையன் வந்து அந்த ஃபேமிலி விட்டு வெளில போல, அங்கேயே தான் இருக்கான். தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறான். எப்படின்னா 2 மெழுகுவத்தியை வச்சுக்கிட்டு கோல் போஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் கோல் போட்டு பயிற்சி எடுக்கிறான். இதை பார்த்த ஒருத்தர் டுங்கான்ற ஒரு ஆறு இவனுக்கு வந்து ஒரு கிளப்பில் வந்து ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணி விடுறாரு. இவன் 1.5 வயசுலேயே நல்லா ட்ரெயின் ஆகி நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். சரி, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரியல் மெட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சேர்த்து விடுறாரு. அங்கே வந்து 35 மில்லியன் யூரோ பணம் கட்டி சேர்த்து விடுறாரு. அங்கே சேர்த்து விட்டோடனே இவனால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. காரணம், அங்கே ஜாம்பான் பிளேயர்கள்லாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிறிஸ்டினா ரொனால்டோ போன்ற ஜாம்பான் பிளேயர்கள்லாம் இருக்கிறனால இவனால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அவனுக்கு அந்த பணமும் நஷ்டமாகிடுது. அவன் வந்து தொடர்ந்து விட்டுடாமல் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். டே பை டே அவனுடைய ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அவனுக்கு பிரேசில் டீமில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவன் செலக்ட் ஆகுறான். அப்போ அவனுக்கு வேற ஒரு கிளப்லேருந்து அவனுக்கு ஸ்பான்சர் வருது. 222 மில்லியன் யூரோ அவனுக்கு ஸ்பான்சர் தராங்க. அவனுக்காக டுங்கா வந்து காசு 35 மில்லியன் யூரோ வந்து பணம் கட்டினார்ல, அந்த கடன் அவனுக்கு திருப்பி கொடுத்துட்றான். டீம்லேயும் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். நல்லா பர்ஃபார்மன்ஸ் வளர்ந்துக்கிட்டே போகிறான். வளர்ந்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஊரில் இருக்கிற 1500க்கும் மேற்பட்ட ஏழை குழந்தைகளை ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்து படிக்க வைக்கிறான். படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க ஊர்லேயே பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி டே பை டே அந்த ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டே வரான், டெவலப் பண்ணிக்கிட்டே வரான். எப்படி டெவலப் பண்ணால் குப்பை கொட்டுற ஊராக இருந்த ஊர் கிளீனஸ்ட் சிட்டி ஆகுது. அந்த நாட்டு கவர்மெண்ட்டே அங்கே குப்பை போட தடை பண்ணுது. அந்த அளவுக்கு அந்த ஊரை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சிருக்கான். இவ்வளவு நேரம் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? அவன் பேர் தான் நேமர் ஜூனியர், பிரபல கால்பந்து வீரர். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, எந்த விதமான பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனால ஜெயிச்சு மேல வர முடியுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவனுடைய விடாமுயற்சி தான். நாம வந்து தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா எந்த விதமான பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனால முயற்சி செய்து இந்த அளவுக்கு மேல வர முடியுதுன்னா, நாம வந்து ஏகப்பட்ட சோர்ஸ் வச்சிருக்கோம், ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் வச்சிருக்கோம். இருந்தும் நம்மளால ஏன் மேல வர முடியல? காரணம், நம்மளுடைய முயற்சி குறைவா இருக்கு. ஆகவே நம்மளுடைய முயற்சியை அதிகப்படுத்தி நாமளும் மேல வரணும், வெற்றி அடையணும் என்பதை இந்த ஸ்டோரி